ஹண்டரில் தங்கியிருந்தோம் 2 நாள். இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹண்டர்லேருந்து கிளம்பிட்டோம் எல்லாரும். இப்போ பேங்காங் லேக் அந்த ஏரிக்கு போகணும். பேங்காங் லேக் அன்றைக்கி இடையில் மிகப்பெரிய வாட்டர் கிராசிங் வேறு இருக்கான். அதையெல்லாம் கடக்கணும். வெறும் ஆறு மலையும் தான், மரமெல்லாம் கிடையாது. காலையிலேயே பாலம். We have 2010 not allowed when at the time. தண்ணியை பாருங்கள் மக்களே, பாகிஸ்தானுக்கு தண்ணியை தாராளத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பாலமும் ஆறுமா கட்டி காலங்காத்தால மீண்டுமா வந்து கிட்டத்தட்ட 4-5 நாள் அதே தான். தண்ணி பாலம் ஆறு, தண்ணி பாலம் ஆறு, மலை குன்றுகள். வெயிட் பண்ணுறா காரிகாரா. நம்ம கரும்புள்ளி வேறு லெவலில் வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க போக முடியாதுன்ட்டு. இப்போ மீண்டும் நம்ம லே போயிட்டு லேயிலேருந்து பேங்காக் ஏரியா போகணும். ஓகே சார், தேங்க்யூ. ரோடு சரிஞ்சு ஆற்றுல வெள்ளம் போகிறதுனால நம்ம வழியை திருப்பி விட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு வேறு வழி மாற்று வழி போகிறோம். மாற்று வழினா என்ன, நம்ம நேற்று எங்கேருந்து கிளம்புனோமோ அங்கே போயிட்டு அங்கேருந்து மீண்டும் மேலே ஏறணும். பேங்காக் ஏரி அங்கே இருக்குது. பேங்காங் ஏரி போகணும். பார்ப்போம் மக்களே, காலையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனையாக கிடக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஐஸ் மலை வரும்ல, ஐஸ் ஐயோ, ஐஸ் மலை காற்று வந்து எங்கே தேடுது. நம்மளால போய்ட்டு நிற்கிறானுங்களா. மீண்டும் காரத்துக்குள்ள வந்தாச்சு மக்களே, மீண்டும் காரத்துக்குள்ள வந்தாச்சு. கடுமையான ஐஸ். கடுமையான பனிப்பொழிவு. ஒன்றும் தெரியல. ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் நயாக் த சர்வீஸ் ஆஃப் த லடாக். அந்த ஏரி இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த ஏரி சீனாவிலேருந்து வருது. சீனாவிலையும் இந்தியாவையும் இணைக்கிறது அந்த ஏணி தான். இந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கும். நீல கலரில் இருக்குது. ஆனால் வாயில் வச்சா உப்பு கறிக்குது. இங்கிட்டு ஏரி, அங்கிட்டு ஐஸ் மலை, இங்கிட்ட ஐஸ் மலை. இதை இடையில ரோடு சாலை. இதில் நம்ம கரும்புலி அப்படியே தமிழ் பாட்டை பாடிக்கொண்டே சோலோ ரைடிங் போய் கொண்டிருக்கிறார். ஏன் எங்கே போனான்னு தெரில. 11 கிலோமீட்டர்னு காட்டுது. ஸ்வின்னி கட்டேஜ். லைன் இல்லையோ. ஐஸ் மலையும் ஏரியும். என்ன ஏறி முடியல, அது ஏரி சீனாவுக்கு போகுது. இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம் இன்றைக்கி. இன்றைய இரவு நம்ம தங்குற இடம் அந்த இடம் தான். நல்லா இருக்குல்ல. இங்கிட்ட ஏரி, அங்கிட்ட ஐஸ் மலை, இங்கிட்ட நம்ம தங்குற இடம். எம்ப ரிசர்ட் இங்கே மேப்பில் காட்டுறது. இந்த இடம் கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இந்த ஏரிக்கும் பக்கத்தில் தான் மக்களே இருக்குது. கண்டுபிடிச்சாச்சு நம்ம இடத்த. சூப்பராக வந்து சேர்ந்துட்டான். அங்கே ஏத்தாப்பில் ஏரி இந்த நம்ம மோட்டர்லாம் இங்கே தான் இருக்குது. தங்க கம்பிகள்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க எல்லோரும். சிறப்பு தங்குற இடத்த பாருங்க. இந்த தான் நம்ம தங்குற இடத்த. வீடு குடிசையாக இருக்குல்ல, இதில் நம்ம தங்க போகிறோம். ஓகே, இதுதான் 3 Idiotsன்னு ஒரு படம். விஜய் கூட ஒரு படம் நடித்தார், நண்பன். அந்த நண்பனில் 3 பேரும் பட்டை காட்டிட்டு உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு. அந்த சீட்டில் தான் வச்சு அந்த ஷூட்டிங் எடுத்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போகிறோம். நேரில் போய் பார்க்க போகிறோம். அதில் வரும். இது ஒரு ஆட்டோவில் கிராசிங். அது
மக்களே ஓடிடுறா கரும்புல ஓடிடலாம் भाई वो अनले कितना दूर है इधर? 40 किलोमीटर। इसका रास्ता ऐसा है तो अच्छा है। नीचे बनाया है ठीक अच्छा लगता है। अच्छा है अच्छा बनाया है। ठीक है थैंक यू 40 किलोमीटर 40 किलोमीटर அங்கிட்டு ரோடு நல்லா இருக்குமா அதாவது பெட்ரோல் அங்கே போய் போடணும் எனக்கு இருக்கு இல்லை எப்படி இல்லையா 40 கிலோமீட்டர் தானே ஓடும் எனக்கு ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக இருக்குது எனக்கு 40 கிலோமீட்டர் தானே இப்போ வந்து நாங்கள் ஹும்லிங்லாங் போகிறோம் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் ரைடிங் போயிட்டு அந்த வாழ்நாள் சாதனையை அந்த ஹும்லிங்லாங்கிற மிகப்பெரிய உயரமான அந்த சிகரத்தை எவரெஸ்ட்டை விட உயரமான சிகரத்தை அடையிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இதான் நாங்கள் ராத்திரி தங்கியிருந்த காட்டேஜ் அங்கிட்டு பாருங்கள் ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்குது மேலே ஒரு ஏதோ ஒரு கோயில் இருக்குது இங்கிட்டு ஆர்மி கேம்ப் அந்த பக்கம் அதெல்லாம் ஆர்மி கேம்ப் ஐஸ் மேலே ஐஸ் மலைகள் இதான் மக்களை எம்ஏ மலை எல்லாம் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க ரெடி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே மக்களே சந்திப்பாங்களாம் ஹும்லிங்லாங்களே